வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம முட்டை கீமா மசாலா செய்ய போறோம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கியது, நறுக்கிய தக்காளி 3 பழம், 100 மில்லி நல்லெண்ணெய், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரக பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் முட்டை மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், நறுக்கிய 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 9 அவிச்ச முட்டை. முட்டை கீமா மசாலாவுக்கு முட்டையை சீவி வச்சுக்கணும். வாங்க சீவலாம். இங்கே பாருங்கள், முட்டையை நல்லா சின்ன சின்னதாக பூ மாதிரி சீவி வச்சுக்கணும். முட்டையை சீவியாச்சு, பொருளை பார்த்தாச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சுப்பா. சரிங்கம்மா. தாச்சி வச்சாச்சுப்பா. இப்போ எண்ணெயை ஊற்றுவோம். ஓகேம்மா. 100 மில்லி நல்லெண்ணெயை ஊற்றுறேன்பா. சரிங்கம்மா. காயட்டும். ஓகே. எண்ணெய் நல்லா காயணும். ஆமாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுப்பா. சரிங்கம்மா. வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடுறேன்பா. ஓகே. நல்லா கிண்டி விடணும்பா. சரிம்மா. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆமாம், வதங்கணும்பா. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதுப்பா. சரிங்கம்மா. 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சது போடுறேன்பா. ஓகே. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும்பா. ஓகே. வதங்கிட்டு இருக்கும்போதுப்பா. சொல்லுங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஓகேம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கீங்க. ஆமாப்பா. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குற வரைக்கும் நல்லா அப்படி கிண்டி விடணும்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டி விடணும்பா. எப்படி இருக்குப்பா? சூப்பராக வாசனை வருதுமா. வதங்க வதங்க வாசம் வந்துக்கிட்டே இருக்கும்பா. இந்த நல்லெண்ணெய்க்கும் வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு அப்படி வாசம் வரும்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற போட்டிருக்கும்ல, அதனால் நல்ல வாசம் அப்படி வரும். வதங்க வதங்க வந்துக்கிட்டே இருக்கும்பா. சூப்பராக வருது. வதங்கிட்டு இருக்கும்போதேப்பா. சொல்லுங்கம்மா. நறுக்கி வச்ச 3 தக்காளி பழத்தை போடுறேன்பா. ஓகேம்மா. இங்க பாருப்பா. சொல்லுங்கம்மா. தக்காளி சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன்பா. சரிங்கம்மா. அது எல்லாம் சேர்ற மாதிரி இப்படி நல்லா வதங்குற மாதிரி கிண்டி விட்டுக்கணும்பா. சரிங்கம்மா. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்குப்பா. சொல்லுங்கம்மா. 2 டீஸ்பூன் உப்பு போடுறேன்பா. ஓகேம்மா. நல்லா கிண்டி விடணும்பா. சரிங்கம்மா. உப்பு எல்லாமே சேர்ற. ஆமா, சேர்ற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விடணும். இல்லைன்னா பிடிக்கும். அப்படியே சிம்மில் வச்சு கிண்டி விடணும். ஓகே. நல்லா வதங்குற அளவுக்கு. சரிங்கம்மா. இங்க பாருப்பா, நல்லா வதங்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா. வதங்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுடலாம்ப்பா. கருவேப்பிலையை சேர்த்தாச்சுப்பா. சரிங்கம்மா. 2 3 கொத்தமல்லி தலையை போட்டுருவோம். ஓகேம்மா. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ பின்னாடி போட. சரிங்கம்மா. இதுலையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும்பா. ஓகே. எல்லாத்தையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் கிண்டி விடணும். அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் சேர்க்கணும். ஓகே. இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிப்போம்ப்பா. சரிங்கம்மா. மஞ்சத்தூளை போடுறேன். ஓகே. மல்லித்தூளுப்பா. சரிங்கம்மா. மல்லித்தூள். முட்டை மசாலா பொடிப்பா. முட்டை மசாலா பொடி. தனி மிளகாத்தூள்ப்பா. தனி மிளகாத்தூள். பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் பொடிப்பா. சரிங்கம்மா. மிளகு தூளுப்பா. ஓகேம்மா. எல்லாம் போட்டாச்சுப்பா. எல்லாம் போட்டாச்சு. ஆமாம். இப்போ நல்லா கிண்டி விடணும்பா மசாலாவைப்பா. சொல்லுங்கம்மா. வெங்காய தக்காளியில் சேர்ற அளவுக்கு கிண்டி விடணும்பா. அப்படியே ஓகே. கிண்டி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்பா. ஓகேம்மா. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்பா. மசாலாவை நல்லா தண்ணியில் சேர்ற அளவுக்கு கிண்டி விடணும்ப்பா. அந்த சரிங்கம்மா. இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு பார்த்துட்டுப்பா. சொல்லுங்கம்மா. நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம்பா. ஓகே. உப்பு கரெக்டாக இருக்குப்பா. சரிங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். ஓகே. நாம் முட்டை கிரேவி பண்ணும்போது முட்டையை முழுசாக போடுவோம், இல்லைன்னா பாதி பாதியாக வெட்டி போடுவோம். அதில் மசாலா சேராது. இந்த மாதிரி சீவி போட்டால் மசாலாலாம் சேர்ந்துடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. மசாலா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துருச்சுப்பா. இப்போ சீவி வச்ச முட்டையை போட்டுக்குவோம்பா. ஓகேம்மா. இப்போ சொல்லுங்கம்மா. மசாலா முட்டையில சேர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும்பா. சரிங்கம்மா. இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும். எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும்பா. ஓகேம்மா.
எப்படி இருக்குன்னு பாருப்பா. சூப்பராக இருக்குமா. வாசமும் நல்லா இருக்குப்பா. ஆமாம். இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ எடுத்து வச்சோம்ல கொத்தமல்லி தழை. ஆமாம்மா. அதை போட்டுருவோம். போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம்பா. சரிங்கம்மா. மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. முட்டை கீமா மசாலா ரெடி. சூப்பராக இருக்குப்பா, வேறு லெவல்ப்பா. இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை கீமா மசாலா நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.